கொள்ளு இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல கடாயில் 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆகணும். அதுக்கப்புறமா நான் கொள்ளு சேர்க்குறேன். அதே 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொன்னிறமாக மாறணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதையும் வறுத்து நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற பிளேட்டில் சேர்த்துக்கலாம். கடைசியாக 20 மிளகாய் வத்தல் எடுத்துகிட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட நான் ஒரு 20 பூண்டு பல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க.